அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனுஷன் ஏதாவது மேஜிக் நடந்து நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அதே மனுஷன் ஏதாவது மேஜிக் நடந்து நாம இந்த மாநிலத்தோட முதலமைச்சரா மாறிட மாட்டோமா, வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்புங்க. விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏதாவது மேஜிக் நடந்துராதா, அண்ணாவுக்கு நடந்தது, எம்ஜிஆருக்கு நடந்தது, அது நமக்கு நடந்துராதா அப்படிங்கிற ஒரு கனவு உலகத்துல இப்ப விஜய் இருந்துட்டு இருக்காரு. ஆனா அண்ணா அந்த மேஜிக் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த போட்ட உழைப்பு இருக்குல்ல, எம்ஜிஆர் அவர்கள் அந்த மேஜிக் நடக்கிறதுக்கு முன்னாடி போட்ட உழைப்பு இருக்குல்ல, அதை பத்தி விஜய் இங்க துளி கூட நினைக்கவே இல்லை. ஆனா மேஜிக் நடந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த மேஜிக் அப்படிங்கிறத நான் எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறத ஒரு 2 லைன்ல சொல்லிடுறேன். மேஜிக் அப்படிங்கிறது சும்மா நடந்தது கிடையாதுங்க. உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனை தான் நான் மேஜிக்கா பாக்குறேன். அதை ஏன் அப்புறம் மேஜிக்னு சொல்றாங்க? உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய பலன்னா அது பலன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் மேஜிக்னு சொல்றாங்க அப்படின்னா, இங்க உழைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுக்கான பலன் அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருதா அப்படின்னா கிடைக்கிறது கிடையாது. வெகு சில பேருக்கு தான் அவங்க உழைப்பு நிறைய போடுவாங்க, அதுக்கான பலன் அப்படிங்கிறது வெகு சில பேருக்கு தான் கிடைக்கும். சோ அது கிடைக்கிறப்பதான் உங்க சமூகத்துல ஒரு பெரிய ஆளா வராங்க. சோ அதனால அந்த உழைப்புக்கு கிடைத்த அந்த ஊதியத்தை தான் நம்ம இங்க மேஜிக் அப்படின்னு சொல்றோம். ஆனா விஜய் இங்க எதுக்குமே உழைக்காம உடல் வியர்வை கூட சிந்தாத விஜய் அந்த மேஜிக் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது ரொம்ப அபத்தமா இருக்கு. இந்த மாநாடு மதுரையில தாவேகாவோட 2வது மாநில மாநாடு நடந்ததுல, இதுல விஜய நான் அவருடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம், அவருடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அவருடைய அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த மேடையில விஜய பார்த்ததுக்கு அப்புறம் முழுசா இவங்க மேஜிக் நடந்துரும், ஏன் அண்ணாவுக்கு நடந்துச்சு, எம்ஜிஆருக்கு நடந்துருச்சு, ஏன் ஆந்திராவில் என்டிஆருக்கு நடந்தது, எனக்கு நடக்காதா அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல விஜய் கட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் புரிய வருது. அதுல அவர் எம்ஜிஆர் தான் தான் ஒரு எம்ஜிஆர் மாதிரி, எனக்கு அத மாதிரி இங்க ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சோ நான் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வந்துருவான் அப்படின்னு ஒரு எண்ணத்துல முழுசா நம்பிட்டு இருக்காரு. தன்னையே ஒரு எம்ஜிஆரா இங்க தமிழக அரசியல்ல அவர் தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஒரு எம்ஜிஆர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் எம்ஜிஆர் இந்த சிஎம் ஆனார்ல, 1977 சிஎம் ஆனார்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கடந்து வந்த காலங்களை பத்தி விஜய் பேசுறது கிடையாது. அதுக்கு பின்னாடி இந்த உழைப்பை பத்தி படிக்கிறது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வந்ததை மட்டுமே பேசக்கூடிய விஜய் அதுக்கு முன்னாடி அவர் கடந்து வந்த காலங்கள்ல எவ்வளவு உழைப்பு இருக்கு, எவ்வளவு அரசியல் பயணம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அதை அப்படியே முழுசா மறந்துட்டு அந்த மேஜிக்கை மட்டுமே நம்பிட்டு இருக்கார். 1936 தமிழ் திரையுலகில் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்த எம்ஜிஆர் அவர்கள் காந்தியடிகளோட அவங்களுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ்ல அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கு. அவங்களுக்கு சினிமா துறையில வந்தப்போவே அந்த அரசியல் எண்ணம் அப்படிங்கிறது இருந்தாலும், ஆரம்ப காலகட்டத்தில் இங்க சினிமாவில் முன்னுக்கு வர்றதே எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிய கடுமையான ஒரு விஷயமா இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியோட காமராஜர் அவர்கள் கொள்கை மேல அப்படிலாம் பற்றோட இருந்துகிட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அதிகமா அரசியல்ல ஈடுபாடு கிடையாது. ஆனா காங்கிரஸ் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு உண்டு. அந்த டைம்ல தான் 1949 திமுக அண்ணா அவர்களால் தொடங்கப்படுது. சோ அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இந்த பக்கம் காமராஜர் ஆட்சி போகுது, இன்னொரு பக்கம் அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக அப்படியே வளர்ந்து வராங்க. சோ அந்த நேரத்துல அவ்வளவு நாள் வரைக்கும் காமராஜர் மேலையும் காங்கிரஸ் மேலையும் பற்றா இருந்த எம்ஜிஆர் அவர்களை அண்ணா அவர்கள் அவங்களுடைய பேச்சு, அண்ணாவுடைய பேச்சு தான் உங்களுக்கு தெரியுமே. சோ அந்த பேச்சு மூலமா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல பயணிச்ச எம்ஜிஆரை நீங்க அந்த தோட்டத்துல மட்டும்தான் மனம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, எங்க தோட்டத்திலையும் இந்த திராவிட தோட்டத்திலையும் மனம் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வர வச்சு, அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக எம்ஜிஆர் அவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்ல, திமுகவே அப்போ இருந்த அண்ணா அவர்களே எதிர்பார்த்ததை விட அதிக உழைப்பு அப்படிங்கிறத எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்காக கொடுத்தாங்க. உழைப்பு அப்படின்னா சினிமாவில் ஷூட்டிங் இருக்கும், ஆனா அதை நிறுத்திட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போற அளவுக்கு எனக்கு ஷூட்டிங்கை விட எனக்கு தேர்தல் பிரச்சாரம் தான் முக்கியம் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. அதே மாதிரி அண்ணா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் பிரச்சார மேடையில அவருடைய முகத்தை காட்டினா போதும், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. சோ அந்த பயணம் அப்படிங்கிறது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, 67 வரைக்கும், ஏன் சொல்ல போனா அண்ணா இறக்குற வரைக்கும் 69 வரைக்கும் அந்த பயணம் அப்படிங்கிறது, அந்த அரசியல் அப்படிங்கிறது அண்ணாவுக்கும்
எம்ஜிஆருக்கும் இடையில 10-15 வருஷம் அரசியல் பயணம் அப்படிங்கிறது இருந்தது. எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சந்திச்சாங்க, எல்லா பிரச்சார மேடைகளுக்கும் போனாங்க. விஜய் இன்னும் வீட்டை தாண்டியே வரல அப்படின்னு தெரியும். பட் நான் இந்த ஸ்டோரியை முடிச்சிடுறேன். சோ அப்படி பயணிச்சுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் அண்ணா 1969 இறக்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் கூட கலைஞர் கூட 2 வருஷம் பயணிச்சு 71 தேர்தல்ல கலைஞருக்கு ஒரு முகமா இருந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி திரும்ப கலைஞரையும் சிஎம் ஆக்கி வராங்க. அண்ணா சிஎம் ஆவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் பெரிய முகமா இருந்தாங்க. காரணம் சினிமாவில் அவங்களுக்கு இருந்த ஒரு ஃபேமஸ், அதை தாண்டி அரசியல்ல அவங்க பயணப்பட்ட விஷயங்கள், அவங்க படங்கள்ல எடுத்து வச்ச விஷயங்கள். அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் 1971 சொந்தமா ஜெயிச்சு, அதுக்கு முன்னாடி அண்ணா இறந்து போனதுனால அந்த பதவி அப்படிங்கிறது 2 வருஷம் கருணாநிதிக்கு கிடைச்சது. பட் 1971 சொந்தமா ஜெயிக்கிறாங்க. அதுக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய உழைப்பும் அந்த பிரச்சாரமும் ஒரு அடித்தளமா இருக்கு. பட் அதுக்கப்புறம் 72ல திமுகவுடைய கருணாநிதி அது பண்றாரு, மக்கள் பணத்தை ஏமாத்துறாரு, கணக்கு வழக்குகள்ல தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய பொருளாளரா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கோவப்பட்டு, நான் இதுக்காக பாடுபட்டு வரல, இந்த இடத்துக்கு நீங்க ஊழல் செய்யறதுக்காக நான் நிக்கல, நான் இங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிஞ்சு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் பயணம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் 1977ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகுறாங்க. சோ ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த கடந்த காலங்களை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த அரசியல் புரிதல், அவங்களுக்கு மக்கள் மத்தியில இருந்த வரவேற்பு, அதை பத்தி எதுவுமே விஜய் பேசாம நேரடியா எப்படி தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம், பெரிய ஆட்சி மாற்றம் அப்படின்னா 1967. சோ அண்ணாவோட போட்டோ கொண்டாந்து மாநாட்டுல வச்சிருவோம். அண்ணா கருணாநிதியை தோக்கடிச்சுட்டு அவங்களுடைய கொள்கையை ஓரம் தள்ளிட்டு அடுத்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் கொண்டு வந்ததுன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1977 கொண்டு வந்தாங்க. அவங்கள கொண்டாந்து ஒரு பக்கம் பேனர்ல வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்களோ அந்த மேஜிக்கை நானும் பண்ண போறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா, அவங்க செஞ்சது மேஜிக் கிடையாது, உழைப்பு, பெரிய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலம் தான் அது. அதே அளவுக்கு உழைப்பு போட்ட எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அந்த மேஜிக் நடந்து சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இங்க அண்ணாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கிடைச்சது. அந்த உழைப்பெல்லாம் மறைச்சிட்டு விஜய் மறந்து போயிட்டு இப்ப அந்த மேஜிக் எனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கோயில்ல சாமி கும்பிடுற மாதிரி எனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கவே முழுக்க விஜய் நம்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் இத மாதிரி ஒரு அரசியல், ஏற்கனவே நம்ம வாக்காளர்களுக்கு வாக்கு செலுத்த தெரியல, நம்ம அரசியல்வாதிகள் இங்க சரியா அரசியல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி தமிழ்நாட்டு மேல பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருக்கு. இங்க இருக்கிறவங்க ரசிக மனப்பான்மை கொண்டவங்க தான் இங்க வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சு யாரும் வாக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குறையா இருக்கு. அந்த குறையை இன்னும் அதிகமாக்குற மாதிரி நீங்க எதை கொள்கை என்னன்னு கேட்காதீங்க, அது என்னன்னு கேட்காதீங்க, இது என்னன்னு கேட்காதீங்க, தலைவர் யாருன்னு கேட்காதீங்க, என்ன செய்ய போறோம் எதையுமே கேட்காதீங்க. விஜயை பத்தி எதுவுமே கேட்க கூடாது. தளபதின்னு சொல்லணும். தாவைக்கா டிவிகே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பின்னோக்கி விஜய் செய்யக்கூடிய அரசியல், அந்த நகர்த்திட்டு போற அந்த அரசியல் அப்படிங்கிறது பார்க்க அவ்வளவு வெறித்தனமா இருக்கு. விஜய் இங்க அரசியலே செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமே கிடையாதுங்க. வரட்டும், ஒரு நல்ல தலைவரா வரட்டும், நான் இப்படிதான் வழி நடத்த போறேன். இனிமே எங்க ரசிகர்கள் ரசிகர்களா இருக்க மாட்டாங்க, தொண்டர்களா இருப்பாங்க. நாங்க அவங்களை அரசியல் படுத்துவோம். இதுதான் எங்க அரசியல் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லி அவரு தன்னை ஃபர்ஸ்ட் அரசியல் படுத்திக்கிட்டு இதுதான்ப்பா என்னுடைய அரசியல், இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்களுடைய தொண்டர்களுக்கு கடத்தி அப்படி இந்த அரசியலை கொண்டு போனார் அப்படின்னா கண்டிப்பா வரவேற்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்ப செஞ்சிட்டு இருக்க இந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு அருவருக்கத்தக்க அரசியலா இருக்கு. நாம இதுல சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாரு, என்டிஆர் கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜய் இங்க அரசியல் செய்ய வராரு அப்படின்னா, அவரு இதுக்கு முன்னாடி சினிமாவிலே பல பிளாப் அப்படிங்கிறத பார்த்திருப்பாரு. அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு பிளாப் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருப்பாரு. பட் அதை விட மோசமான பிளாப் அப்படிங்கிறத அவருடைய லைஃப்ல, அதுவும் 2026 தேர்தலில் பார்க்க வேண்டியது இருக்கும். மீண்டும் சொல்றேன், விஜய் நல்ல அரசியலை எடுத்து வச்சா நாம கண்டிப்பா வரவேற்போம். இதை மாதிரி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன்.
நன்றி.